கிராம நிர்வாக அலுவலர்கள் பூரா அவங்க போராட்டத்தில் இருக்கனால நெல் கொள்முதலுக்கு அந்த அடங்கல் சிட்டா வாங்கி இணையதளத்தில் பதிவு பண்ணனால தான் பண்ணேன். இது நடக்கவே இல்லை. இதை மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாக்க மந்திரிக்கு எல்லாத்துக்கும் போன மாட்டோம். மந்திரி போனை வாங்கிட்டு போனை காதில் வாங்கிட்டு போனை எடுக்கவே இல்லை. மந்திரியும் போட்ட மாவட்டத்தில் 2 மந்திரிக்கும் 2 மந்திரியே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் 2 மந்திரியுமே போனை எடுக்கவே இல்லை. இந்த மாதிரி நிலைமை இருந்தால் இந்த விவசாயம் அழைக்கிறதுக்கு திமுக திராவிட மாடல் ஆட்சி திட்டம் போட்டிருக்கா? 5000 ரூபாய் காசை கொடுத்துட்டு ஏமாத்தினா இப்ப இந்த நாங்க லட்சக்கணக்கில் விவசாயத்துல பணத்தை போட்டுவிட்டு எடுக்க முடியாம திண்டாடு இருக்கோம். அங்க ஆடு மாடுல இருந்து அழிவு ஏற்பட்டு இப்ப மழை பெஞ்சா முந்தா நாள் பொள்ளாச்சியில 2.5 மணி நேரம் பத்திரிகை உங்க ஊடகங்கள்ல தான் செய்தி போட்டீங்க. பிளாஸ் நியூஸ் போட்டு வாழை 2000 வாழை சூறைக்காத்தோட அடிச்சு 2.5 மணி நேரம் பொள்ளாச்சியில மழை பெஞ்சுதான். இந்த மாதிரி மழை பெஞ்சா நாங்க கொள்முதல் நிலையத்துல கொட்டியிருக்க நெல் பூராவே என்ன ஆகுங்கிறத பாருங்க. இன்னும் அறுவடை செய்யாம இருக்கோம். அறுவடை செய்யறவர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்கள் இன்னைக்கு 19ஆம் தேதியிலிருந்து எல்லாம் சைக்கு. ஏன்னா ஆட்சியாளர்கள் அங்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசுறாங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 234லயும் 200ல வந்துருவேங்கிறாங்க. ஓட்டு போட்ட நாங்க 2019 பாராளுமன்ற தேர்தலில், 2020 உள்ளாட்சி தேர்தலில், 2021 சட்டப்பேரவை தேர்தலில், 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த விவசாயிகள் நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம். உள்ள கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் தலைவர் கூட அலுவலர் கூட கோரிக்கை மனு கொடுக்க அனுமதிக்க மாட்டோம்னா இதை விட அயோக்கியத்தனம் என்ன இருக்குது? நீங்க எப்படி 2026ல வர முடியும்?